Dear Response, welcome to Exams Mate Academy. Sorry, we are very sorry. கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்துன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இப்போ தான் எல்லாம் அதில் ஒர்க் பண்ணிருக்கோம். அடுத்தடுத்து உங்களுக்கு ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இந்த வீடியோவில் நம்ம எந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம்னா February 22 to 28க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஒவ்வொன்றா பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி எல்லாம் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம எப்பயுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்குறோம். கொடுத்துருக்க எல்லாத்தையுமே பார்க்க மாட்டோம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்குறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் 2026. இது வந்து எதை பற்றி பேசுதுன்னா ஜுடிஷியல் டைவர்சிட்டியை பற்றி பேசுது. திமுகவினுடைய ராஜ்யசபா மாநிலங்களவை உறுப்பினரான வில்சன் அப்படின்றவர் வந்து என்னென்னா ஒரு மசோதாவை தாக்கல் செஞ்சுருக்காரு. இந்த புதிய சட்ட திருத்த மசோதா எதை பற்றியெல்லாம் பேசுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீதித்துறையில், ஏன்னா சமீப காலத்துக்கு முன்னால் வந்து என்னென்னா நம்ம பார்த்துருந்தோம், கிட்டத்தட்ட 86 விழுக்காடுகளுக்கு மேலே வந்து என்னென்னா பொது பிரிவினர், பிராமணர்கள், உயர் சாதி மக்கள் தான் வந்து என்னென்னா அதில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவல்லாம் நம்மளுக்கு வெளியாச்சு நாடாளுமன்ற பதிலையே. ஸோ அப்போ வந்து என்னென்னா இதுக்கு வந்து நீதித்துறையில் வந்து இடஒதுக்கீட்டை வழங்கணும் அப்படின்றதுக்காகவும், அதே சமயம் உச்சநீதிமன்றத்தினுடைய மண்டல அமர்வுகள், சரிங்களா, சுப்ரீம் கோர்ட்டினுடைய பெஞ்சஸ் வந்து என்னென்னா ஒவ்வொரு மாநிலங்கள் அல்லது வந்து என்னென்னா ஒவ்வொரு மண்டலங்கள், ஜோன்ஸ்லேயும் வந்து என்னென்னா இருக்கணும் அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறமேட்டு சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜஸ் போலவே வந்து ஹைகோர்ட்டினுடைய ஜட்ஜஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து என்னென்னா 65க்கு கொண்டு போகணும் அப்படின்றது எல்லாத்தையும். அதே போல் வந்து என்னென்னா சென்சஸ், மக்கள் தொகை கணக்கெடுப்பை வந்து என்னென்னா பொதுப்பட்டியலில் கொண்டு வரணும், மாநில அரசும் மத்திய அரசும் இணைஞ்சு செய்யணும் அப்படின்ற மிக சிறப்பான அம்சங்கள்லாம் உள்ளடக்கி ஒரு சட்டத்திருத்த மசோதாவை வந்து அறிமுகம் செஞ்சுருக்காரு. இது மசோதாவாக இருக்குது, பார்ப்போம் அது என்னென்னு. ஆனால் வந்து என்னென்னா இது தமிழ்நாடு அரசு சார்பாக இதை வந்து தமிழ்நாடு அரசனுடைய மாநிலங்களவை உறுப்பினர் இதை கொண்டு வந்திருந்தனால டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1, 2, 2A மெயின்ஸ்லலாம் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க, சரிங்களா? அடுத்து வந்து என்னென்னா மிசோரம் நாட்டினுடைய 23வது மாநிலமாகவும், அருணாச்சல் பிரதேஷ் வந்து என்னென்னா நாட்டினுடைய 24வது மாநிலமாகவும் ஆயிருக்கு. இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடிப்படையில் 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். இது 1987 இது 2 மாநிலங்களும் தனியாக கொண்டு வரப்பட்டுச்சு. அது இல்லாமல் இதில் ரொம்ப குறிப்பாக வந்து என்னென்னா சட்ட திருத்தம் என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க, சரிங்களா? 53வது அரசியல் சாசன சட்ட திருத்தம் வந்து என்னென்னா மிசோரம் தனி மாநிலமாகவும், அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா 55வது அரசியல் சாசன சட்ட திருத்தம் வந்து என்னென்னா அருணாச்சல் பிரதேச ஒரு தனி மாநிலமாகவும் அங்கீகரிச்சிருக்கு, சரிங்களா? ஸோ அதுதான் இதில் பார்க்க போகிறோம். அடுத்து வந்து என்னென்னா பிரஹார், சரியா? PARHAAR, பிரஹார் அப்படின்றது வந்து என்னென்னா ஒரு தீவிரவாத தடுப்பு கொள்கை, சரிங்களா? இதில் ஒவ்வொன்றுக்கும் இருக்குது. இப்போ இந்த பிரஹார் அப்படின்றதுக்கு வந்து என்னென்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது, சரிங்களா? ஸோ அப்போ பீன்றது வந்து என்னென்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிஸ்ட் அட்டாக் டு ப்ரொடெக்ட் இந்தியன் சிட்டிசன்ஸ் அண்டு இன்ட்ரெஸ்ட், சரிங்களா? அதாவது வந்து என்னென்னா இந்த உக்தி அப்படின்றது வந்து என்னென்னா இந்திய குடிமக்கள் நலனை பாதுகாக்கிறதுக்கான பயங்கரவாத தாக்குதலை எல்லாம் தடுக்கிறது அப்படின்னு இருக்குது, சரிங்களா? ரெஸ்பான்ஸு, அக்ரிவேஷன், ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ரூல் ஆஃப் லா அப்படின்றதெல்லாம் ஒவ்வொரு அம்சங்களாக சேர்த்து பிரஹார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொதுவாக இதை எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரஹார்ன்ற திட்டம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது ஆன்டி டெரரிஸ்ட் பாலிசி, சரிங்களா? ஹோம் மினிஸ்ட்ரியினால் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாத தடுப்பு கொள்கை, சரிங்களா? அடுத்து வந்து என்னென்னா சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியலில் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா திருப்பத்தூர் வந்து என்னென்னா அந்த மாவட்டத்தினுடைய பறவையாக நம்மளுக்கு வந்து என்னென்னா இந்தியன் கிரே ஹார்ன்பில் அப்படின்ற பறவையை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஹார்ன்பில்ல நம்ம தமிழில் சொல்லணும் அப்படின்னா இருவாச்சி பறவை, சரிங்களா? ஸோ இது வந்து திருப்பூர் மாவட்டத்தினுடைய திருப்பூர்னு சொல்லிட்டேன், திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட பறவையாக இந்தியன் கிரே ஹார்ன்பில் இருக்குது, சரிங்களா? இதில் வந்து என்னென்னா கமெண்ட்ஸில் வந்து என்னென்னா இன்னொரு டேட்டா சொல்லுங்கள். என்னென்னா சேலம் மாவட்டத்துக்கு அப்படின்னு பறவை என்ன இருக்குது, சரிங்களா? சேலம் மாவட்டத்திற்கும் ஒரு தனி பறவை இருக்குது. சொல்லப்போனால் போன 2025 அதை நம்ம அறிவித்தாங்க. ஸோ அப்போ சேலம் மாவட்டத்தினுடைய பறவை என்ன அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாலேயே ஹார்ன்பில்லை பற்றி பார்க்கும்போது நீங்கள் ஆன்சர் சொல்லிட்டீங்க, பட் இருந்தால் சொல்கிறதா இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம், சரிங்களா? ஹார்ன்பில் எந்தெந்த மாநிலங்களினுடைய மாநில பறவையாக இருக்குது அப்படிங்கிறது தான், சரியா? அதே போல் ஹார்ன்பில் திருவிழாவும் எந்த மாநிலத்தில் நடக்குது அப்படின்றது எல்லாத்தையும் கோர்வையாக பார்த்துக்கோங்க.
ஒரு டேட்டா படிக்கிறீங்க அப்படின்னா அது சுற்றி இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவையும் நம்ம பார்த்துக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து என்னென்னா ஹிம் கனெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிம் கனெக்ட் அப்படின்றத எதை சொல்கிறாங்க அப்படின்னா ஹிமாச்சல் கனெக்ட். சரிங்களா? சாரி, ஹிமாலயா கனெக்ட். ஹிமாலயா கனெக்டை தான் வந்து என்னென்னா நம்ம ஹிம் கனெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் செய்கிறவங்க, அதுக்கப்புறமேட்டு வந்து என்னென்னா தொழில் முனைவோர், ஆராய்ச்சியாளர்கள், அதுக்கப்புறம் வளர்ச்சி திட்டங்களுக்கான கொள்கைகளை வரையறை செய்வாங்க, அதுக்கப்புறமேட்டு முதலீடு செய்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்கும் வந்து என்னென்னா ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் நிகழ்கால உலகத்தினுடைய தகவல்கள் இதை எல்லாத்தையுமே சூழலியல் சம்மந்தப்பட்ட தகவல்களை வந்து என்னென்னா அளிக்கக்கூடிய ஒரு தளம் தான் வந்து என்னென்னா ஹிம் கனெக்ட். இது எதுக்காக அப்படின்னா ஹிமாலயாஸில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள், இயற்கை பாதுகாப்பு இதையெல்லாம் ஒட்டி அவங்க திட்டமிடுவதற்கும் ஆராய்ச்சி செய்யறதற்கும் அங்கே வந்து என்னென்ன புதியாக தொழில் தொடங்கலாம். ஏன்னா இப்போ சமீபத்தில் கூட வந்து என்னென்னா இமயமலையில் ஏகப்பட்ட மூலிகைகள்லாம் இருக்குது. அந்த மூலிகைகள் எல்லாத்தையும் வந்து என்னென்னா நம்ம வந்து எடுத்து அதை வந்து சந்தைப்படுத்துகிற வேலையை செஞ்சிட்ருக்கோம். சிலாஜித்துன்னு சொல்லுவோம், அங்கே இருக்கக்கூடிய ஒரு விதமான மருந்து, இதெல்லாம் வந்து என்னென்னா நமக்கு மருத்துவ ரீதியாக பயன்படுது. ஸோ இந்த டேட்டாவை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடியதான் வந்து என்னென்னா ஹிமாலயா கனெக்ட். அதுதான் நம்ம வந்து என்னென்னா ஹிம் கனெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது 1GB திதி அப்படின்றது வந்து என்னென்னா எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னா இந்த 1GB திதி அப்படின்றது என்னென்னா பாலமோ டைகர் ரிசர்வில் வந்து இந்த பாலமு டைகர் ரிசர்வ் ஜாகிரஃபியில் கூட அடிக்கடி கேட்டிருக்காங்க. இந்த பாலமு டைகர் ரிசர்வ் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில் அமைஞ்சிருக்கு. என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாத்தையும் எடுத்து வன பாதுகாப்பு, காடுகளினுடைய பாதுகாப்பு எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்து என்னென்னா ட்ரைனிங் கொடுத்து காடுகளை பாதுகாக்கக்கூடிய கடமையும் அதை காடுகளை பாதுகாக்கக்கூடிய தூதர்களாகவும் அவங்கள மாற்றியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த திட்டத்துக்கு பேர் தான் வந்து என்னென்னா 1GB திதி அப்படின்றது. இது பாலமு டைகர் ரிசர்வில் ஜார்க்கண்டில் தொடங்கியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது கேரளாவுடைய கிராஃபின் பாலிசி. சரிங்களா? இது வந்து என்னென்னா இன்னொரு விதமாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்பன் நானோ டியூப்ஸ் அப்படின்றதுக்கான இன்னொரு பேர் தான் வந்து என்னென்னா கிராஃபைன். சரியா? இந்தியாவிலேயே முதலாக அந்த கிராஃபைன் எடுத்து அதிலிருந்து வந்து என்னென்னா தொழில்துறை வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கான நாட்டிலேயே முதலாவது கிராஃபைன் கொள்கையை வந்து என்னென்னா கேரளா அறிவிச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இதன் மூலமாக என்னென்னா அந்த கிராஃபின் எடுத்து அவங்க ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு பயன்படுத்துறதுக்கும் அது சார்ந்த இன்னும் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிறதுக்கும் அவங்க வந்து இந்த கிராஃபைன் பாலிசியை வந்து இனி அவங்க பயன்படுத்துவாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் வந்து என்னென்னா பாலக்கோட்டில் ஒரு பிரத்யேகமான ஒரு கிராஃபின் தொழில் பூங்காவையும் வந்து என்னென்னா நிறுவுறதுக்கு அந்த அரசு வந்து என்னென்னா திட்டமிட்டிருக்கு. சரிங்களா? இது ஏற்கனவே 2022 கேட்ட குரூப் 2 மெயின்ஸில் இதை பற்றி கேட்டிருந்தாங்க. சரிங்களா? கிராஃபைனை பற்றி கேட்டிருந்தாங்க, அதோட அப்ளிகேஷன்ஸை பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸில் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராயல் இந்தியன் நேவியினுடைய கடற்படை கழகம் அப்படின்னு சொல்லுவோம். ராயல் இந்தியன் நேவியினுடைய ரிவோல்ட் வந்து என்னென்னா 1946 நடந்தது. கிட்டத்தட்ட வந்து என்னென்னா பிரிட்டிஷ் விடுதலை கொடுக்கறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்றைக்கு தன்னுடைய இராணுவத்துக்கு எதிராகவோ கடற்படைக்கு எதிராகவோ விமானப்படைக்கு எதிராகவோ மக்கள் வந்துட்டாங்க அல்லது அதில் இருக்கக்கூடிய ஆட்களே வந்து என்னென்னா எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம பலம் குறைஞ்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் நினச்சது. சரிங்களா? ஸோ இது என்னைக்கு நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா February 18 February 23 வரலும் நடந்துச்சு. மொத்தம் ஒரு 5 நாள் நடந்துச்சு. கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் 20,000க்கும் மேற்பட்ட சிப்பாய்கள், கடற்படை மாலுமிகள், விமானப்படை வீரர்கள் இவங்க எல்லாமே கலந்துக்கிட்டதாக சொல்கிறாங்க. இது மும்பையில் ஆரம்பித்தது. அப்புறம் படிப்படியாக இது பரவி நிறைய கப்பல்கள்லாம் வந்துடுன்னா கப்பல்கள் துறைமுகத்தில் கூட வந்துடுன்னா இதுக்கான எதிர்வினை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது ரொம்ப மிக முக்கியமானது வந்து என்னென்னா சுதந்திர போராட்டத்தினுடைய வீரரும் இந்திய பொதுவுடைமை கட்சியினுடைய மூத்த தலைவருமான தோழர் நல்லக்கண்ணு வந்து என்னென்னா அவருடைய 101வது வயதில் அவர் மரிச்சிட்டாரு. சரிங்களா? அவர் இறந்துட்டார். இவரை பற்றி ரொம்ப மிக முக்கியமான இதெல்லாம் சொல்லணும்னா அவர் சுதந்திர போராட்ட ஒரு போராளியும் கூட. அது இல்லாமல் எக்ஸ்ட்ராலாம் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி சதி வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதான் 1948 வந்து என்னன்னா இந்திய பொதுவுடைமை கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து என்னன்னா தடை செய்யப்படுது. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்டுகள் மேலே மிகப்பெரிய ஒரு ஒடுக்குமுறை நிகழ்ந்தது. பல இடங்கள்ல வந்து என்னன்னா அவங்க மீது வந்து என்னன்னா பொய் வழக்குகள்லாம் கூட போடப்பட்டது. அப்படி போடப்பட்டதில்
கடைசியாக இருந்தவர் யார் அப்படின்னா தோழர் நல்லக்கண்ணு தான். சரிங்களா? அவருக்கு மீசெல்லாம் இருக்காது. அவருக்கு பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அப்போ சிகரெட் தலைகீழாக தொங்க விட்டு சிகரெட்லலாம் வந்து என்னென்னா அவருடைய மீசையெல்லாம் சுட்டு பொசுக்குனனால தான் அவருக்கு மீசை இருக்காது. ஸோ அந்த திருநெல்வேலி சதி வழக்கினுடைய கடைசி நபராக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குற்றம் சாட்டப்பட்டதில் கடைசி நபர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தோழர் நல்லக்கண்ணு. அது இல்லாமல் தமிழ்நாடு அரசு சிறந்த பண்பாளர்களுக்கான விருதாக வந்து என்னென்னா தகைசால் விருது அப்படின்னு ஒன்று அறிவிக்கிறாங்க. அது அதை அதை பெற்றுக்கொண்ட முதல் தலைவரும் யார் அப்படின்னா தோழர் நல்லக்கண்ணு தான். அவர் இறந்த பிறகு அவருடைய உடலை வந்து என்னென்னா ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மருத்துவ ஆராய்ச்சிக்காக அவருடைய உடல் ஒப்படைக்கப்பட்டுருச்சு. சரிங்களா? அடுத்து வந்து என்னென்னா சமூக நடப்பு நிகழ்வு, சோஷியல் கரண்ட் அஃபேர்ஸில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, மகாராஷ்டிராவில் சவுண்டாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமம் என்ன பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் முதல் கிராமம் அந்த கிராமம் தான். என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த கிராமத்தில் பிப்ரவரி 5ஆம் தேதி அந்த கிராமத்தில் வந்து என்னென்னா ஒரு கிராம சபா கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களுடைய கிராமம் சாதிகள்லேருந்து விலக்கு கொடுக்குது, அல்ல எங்களுடைய கிராமத்தில் இனி யாரும் சாதி பார்க்க மாட்டாங்க, எங்களுடைய கிராமம் சாதிக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாலே இது ரொம்ப ஒரு முற்போக்கான ஒரு கிராமம். ஏன்னா 2024 அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பெண் அடிமைத்தனம், அதுக்கப்புறமேட்டு மூட நம்பிக்கைக்கு எதிராக இருக்கிறது, அப்புறம் கிராமங்களுக்குள்ளார புழங்கக்கூடிய கெட்ட வார்த்தையை பேசாமல் இருக்கிற மாதிரி எல்லாம் வந்து என்னென்னா அவங்க ஒரு முன்னோடியான விஷயத்தை எடுத்து அவங்க வந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த கிராம மக்கள் யாரும் சாதி பார்க்காம இருக்கணும் அப்படின்ட்டு அந்த கிராம சபை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கு. சரிங்களா? ஸோ அதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த தீர்மானம் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆம்ச்சி ஜாட் மனாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. அந்த தீர்மானம் என்ன அப்படின்னா, மை கேஸ்ட் இஸ் ஹியூமனிட்டி, என்னுடைய சாதி என்பது மனிதாபிமானம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து என்னென்னா உறுதிமொழி எடுத்து அதை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இதிலிருந்து நிறையா இதை ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நிறைய என்ஜிஓஸு, தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை சார்ந்தவங்க, சமூக ஆராய்ச்சியாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை கொண்டாடும் விதமாக இந்த பிப்ரவரி 5ஆம் தேதியை வந்து என்னென்னா இன்டர்நேஷ்னல் கேஸ்ட் ஃப்ரீ டே, சர்வதேசிய சாதி ஒழிப்பு தினமாக கொண்டாடணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு இனி ஃப்யூச்சரில் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து ஜியாகிரபிக்கல் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து என்னென்னா, இதுவரையிலும் நம்ம பார்த்தோம் ஜூபிட்டர் தான் வந்து என்னென்னா இந்த சூரிய மண்டலத்திலேயே வந்து சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய அளவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்பயும் அதுதான் சூரிய குடும்பத்திலேயே வந்து என்னென்னா ஜூபிட்டர் தான் பெரிய கோளாக இருக்குது. ஆனால் இருந்தும் கூட இதுக்கு முன்னால் கணிச்சதை விட ஜூபிட்டர் கொஞ்சம் குறைவுன்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இப்போயும் அதுதான் வந்து என்னென்னா மிகப்பெரிய கோளாக இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னால் கணிச்சதை விட கொஞ்சம் அதோட அளவு வந்து என்னென்னா கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2016ஆம் ஆண்டு செலுத்தப்பட்ட ஜுனோ மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜுனோ மிஷனில் இருக்கக்கூடிய சேட்டலைட்டு மிக துல்லியமான புகைப்படங்கள்லாம் அனுப்பிச்சு துல்லியமான தரவுகளை குறித்து அதன் அடிப்படையில் நாசா இந்த முடிவுக்கு வந்திருக்கு. சரிங்களா? அடுத்து ஒரு தேசிய கரண்ட் அஃபேர்ஸ், நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேஷனல் சயின்ஸ் டே பிப்ரவரி 28ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இது யாருடையது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார் சிவி ராமன் வந்து என்னென்னா இது ராமன் விளைவு கண்டுபிடிச்சார் இல்லையா, அந்த நாளை கொண்டாடும் விதமாக அவருக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டதற்காக இப்போ வரலாம் நம்ம வந்து என்னென்னா சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சார் சிவி ராமன் மட்டும்தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம வேறு எந்த அறிவியலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோபல் பரிசும் வாங்கலை. ஸோ அந்த சிவி ராமன் விளைவு வந்து என்னென்னா கண்டுபிடிக்கப்பட்ட தினம் வந்து என்னென்னா நேஷ்னல் சயின்ஸ் டேவாக நம்ம கொண்டாடுறோம். சரிங்களா? இவருக்கு எந்த வருடம் நோபல் பரிசு வழங்கப்பட்டதுன்னா 1930ஆம் வருடம் நோபல் பரிசு கண்டுபிடிக்கப்பட்டது. இவர் 1928 ராமன் விளைவு கண்டுபிடிச்சிருந்தார். சரியா? இந்த வருடம் தேசிய அறிவியல் தினத்துக்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னா, உமன் இன் சயின்ஸ் கேட்டலைசிங் விக்ஷித் பாரத். சரிங்களா? அதாவது வந்து என்னென்னா கருப்பொருள் அறிவியல் பெண்கள் விக்ஷித் பாரதத்தை ஊக்குவித்தல். விக்ஷித் பாரத்னா ஒன்றும் கிடையாது, வளர்ந்த இந்தியா. வளர்ந்த இந்தியாவுக்கு அறிவியலில் பெண்களுடைய பங்கை பற்றி பேசுகிறதா இந்த வருடத்தினுடைய கருப்பொருள். சரிங்களா? அடுத்ததாக நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸில் செகண்ட் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் நேவியில் கிருஷ்ணா அப்படின்னு ஒரு கப்பலை வந்து என்னென்னா
வடிவமைச்சிருக்காங்க. இதை யார் வடிவமைச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்என்டி. வட சென்னையில் பழவேற்காடு பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டுப்பள்ளி என்ற கிராமத்தில் எல்என்டியினுடைய கப்பல் கட்டும் தளம் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து என்னென்னா இந்த கப்பலில் வந்து என்னென்னா முதலாக உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட ஒரு கப்பல். சரியா? இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடற்படை வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய பிரத்யேகமான போர்க்கப்பல். சரிங்களா? இதை முதல்ல இப்போ நம்மளே வடிவமைச்சிருக்கோம். ஸோ அதுதான் இந்த கிருஷ்ணா அப்படின்ற கப்பல். சரிங்களா? ஓகே. ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ரொம்ப கம்மி தான், அதனால் இவ்வளோ தான் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. ஸோ நான் முன்னாலே சொன்னேன், சம்மந்தமே இல்லாமல் நம்ம ஈரானுடைய போரை பற்றியோ அதை பற்றியோ இதை பற்றியோ அல்லது வந்து என்னென்னா நம்ம வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் சம்மந்தம் இல்லாத ஒரு டேட்டாவெல்லாம் கொடுத்து அதிகமான கண்டென்ட் நம்மள்ட்ட இருக்காது. எக்ஸாமுக்கு என்ன இருக்குமோ அது மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? ஸோ கொடுத்தே ஆகணும் அப்படின்றதுக்காகலாம் நம்ம ஏகப்பட்ட டேட்டாவெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதனுடைய பிடிஎஃப் வந்து என்னென்னா நம்ம இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயும் வந்து என்னென்னா டெலகிராமில் போட்டுருவோம். ஸோ அதனுடைய டிஸ்கிரிப்ஷனும் வந்து என்னென்னா நாங்கள் கீழே கொடுத்துருவோம். ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.